இந்த கிளவர் படத்தோட டைரக்டர் வந்து செந்தில்குமார் சுப்பிரமணியன் வந்து ஒரு அரசு ஊழியர். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு அவங்க துணைவியார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு ஊரில் போய் ஃபுல்லாக அந்த படத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறார் அவர். பொதுவாக வந்து நடிகர்களை நம்புறதை விட விலங்குகளை நம்பி எடுத்த கம்பெனிகள்லாம் ஓகோன்னு இருந்தது. 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் திப்பம்மாள் அவர்கள் நாய் மட்டும் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக நம்ம 2 நாய்ங்க பேசுதுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் 2 நாய்ங்க நடிச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அவார்டை குறி வச்சு எடுக்கலை. ஆக்சுவலாக அவர் ஒரு ஒரு புதுமையான முயற்சியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இந்த நாய்களை வந்து வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து நம்ம நல்லதுக்கும் நம்ம நன்றிக்கு நாயை சொல்லுவோம், திட்டும் போதும் நாயை பற்றி சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில்குமார் வந்து ரொம்ப ஒரு பாசத்தோட இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. யூஸ்வலாக இன்றைக்கி வந்து பாசங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகி போச்சு பொதுவாக குடும்பத்துக்குள்ள. பெத்த பசங்களே அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்லை, பெரிய மூத்தவர்களை மதிக்கிறது இல்லை. ஆனால் என்றைக்குமே குணமும் இந்த இது மாறாமல் இருக்கிற ஒரே இனம் இந்த நாய்கள் இனம்தான். பழகிட்டா வந்து ஒரு எஜமான சமீபத்தில் கூட ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஒருத்தர் வாக்கிங் போயிட்டுருப்பார், திடீர்னு அவர் ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்துருவார். அந்த நாய் வந்து அவர் நெஞ்சு மேலே மிதித்து அவரை வந்து காப்பாற்றி விடும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா போகும்போது வந்து திருட வர இடத்துலலாம் நாய்ங்க காப்பாற்றிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அதோட நல்ல குணத்தை பயன்படுத்தி இந்த படம் 2 நாய்ங்க, அதாவது ஒருத்தர் எப்படின்னா அந்த நாய் ஒன்று கெட்டினா பாயிருது, அதை எப்படி அந்த அம்மா நாய் போய் கண்டுபிடிச்சி கொண்டு வருதுங்கிறத படம். அது படம் முழுக்க ரொம்ப பிரமாதமாக இன்ட்ரெஸ்டாக படம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டியது எங்கள் மீடியாக்காரங்கிட்ட இருக்குது. வழக்கமாக நம்ம ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்போம், சாங்கை போடுவோம், பார்த்துட்டு கை தட்டுவோம். இது வித்தியாசமான படம். மொத்த ட்ரெய்லர் டைமே 1.5 நிமிஷம் தான், அதனால தான் 2 டைம்ஸ் போட்டிருக்கிறோம். அடுத்ததாக இப்போ வந்து இங்கே இந்த படக்குழுவினர் சார்பில் முதல்ல அவங்க பேசி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து விஐபிங்க பேசுறது வசதியாக இருக்கும். முதலாவதாக செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களை பேச அழைக்கிறோம். மாலை பொழுதில் அனைவருக்கும் வணக்கம். கிளவர் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற விருந்தினர்களுக்கும் மற்றும் புகைப்படம், பத்திரிகை, மீடியாக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வருவதற்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள் 1-2 அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த நாய்களை வைத்து நாங்கள் அரும்பாடு இரவு முழுதும் இது வந்து ஷூட்டிங் நடத்தி வந்திருந்தோம். பழகிப்பார் பாசம் தெரியும், முறைத்துப்பார் வீரம் தெரியும் தான் நாய் கூடியது. உலகத்திலே வந்து அதிகமாக பேன் செய்யப்பட்ட நாடுகள் இதுவும் 1. ராட்வில்லர். ஒரு நாயை வந்து ஒரு சைக்கோ கில்லர் கடத்திட்டு போயிடுறான். அதை வந்து அம்மா நாய் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது தான் இதனுடைய ஸ்கிரிப்டு. ஒரு நல்ல கதை இது. இந்த கதையை ஏறி கிட்டத்தட்ட ஒரு 30-40 கம்பெனிக்கு வந்து நாயாக நடந்து நாங்கள் அலைஞ்சி வீட்டுக்கு போகும்போது அந்த நாய் தான் வந்து எங்களுக்கு வந்து அந்த பாசத்தை காட்டும். பாசும்போது மூஞ்சி நக்கும், கையை நக்கும். அந்த மாதிரி வரும்போது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாய் நம்ம பாசமாக இருக்குது, அந்த நாயை வச்சு படம் எடுத்துடலாம், நம்ம நாயாக அலைஞ்சுமே அப்படின்றதுக்காக அந்த 2 நாயை வச்சு படம் எடுக்கின்றதுக்காக கடந்த 2 வருஷமாக இந்த ஸ்கிரிப்டை எழுதி ஒரு அருமையான ஒரு கதை வந்து உங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறேன். படக்குழுவினர்களுக்கு எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து அந்த படத்தை சிறப்பாக எடுத்து கொடுத்துட்டாங்க. 2 நாய்களும் சிறப்பாக நடித்து கொடுத்துச்சு. இதை போய் பொதுமக்களை போய் சேர வேண்டியது பத்திரிக்கை அவங்க நம்பர்கிட்ட தான் இருக்கிறேன். இந்த இதுக்கு வந்திருக்கணும் அனைவரும் வருக வரவேற்கிறேன். யூஸ்வலாக வந்து படங்களோட ப்ரொமோஷனுக்கு ஆர்டிஸ்ட் வரமாட்டேங்கிறாங்கன்ட்டு ஒரே புகாராக இருந்தது. இதில் எந்த வித தயக்கம் இல்லாமல் 2 ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. பத்திரிக்கையாரங்க பேட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஒளிப்பதிவாளர் வாசு அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரே வார்த்தையில் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் ரிவ்யூ கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி. எடிட்டர் முத்து முனியசாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். கிளவரை பற்றி சொல்லணுன்னா, சார் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்த படம். டாகை வச்சு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இன்னொன்று சொல்ல போனால் டாகுன்னு சொன்னால் கோவப்படுவார். அது பேரை சொல்லுவார், கார்த்திகா சொல்லுன்னு சொல்லுவார். ஒரு ஹியூமன் பீயிங்னா அதை ட்ரெயின் பண்ணி படத்தோடைய ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் இங்கே நம்ம சொல்ல போகிற விஷயம். டாக்னா டாக் ஏதோ ஜம்ப் பண்ணும் ஓடும் அப்படிலாம் இருக்காது. ஒரு சீனில் வந்து அந்த கிட்னாப் பண்ணுறவங்க வந்து ஒரு பாய்சனை வச்சு ஸ்ப்ரே பண்ணி அதை மயக்க அடைய செய்வாங்க. அந்த நாய் மயக்கப்பட்டு கண் மூடி அது திறந்து நாக்கை வச்சு நக்கி அது அப்படியே ஒரு ஆக்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருக்கே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. படத்தில் வந்து
ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க, அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. அப்புறம் இந்த படத்தோட எஸ்எஃப்எக்ஸ் நான் தான் பண்ணேன். ஸோ நான் சார்ட்ட சொன்னேன், சார் இது லைவாகவே வாய்ஸ் நான் டாகோட வாய்ஸ் வந்து எடுத்துறேன் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப அதை டாகை வந்து அந்த ஆக்ரோஷமாக கத்துறதெல்லாம் ஒரிஜினலாகவே எடுத்தோம். அதை கத்த வச்சு மைக்கை பக்கத்தில் வச்சு என்னை காட்டி தான் எடுத்தார். கத்து கடி அவனை போய் கடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நூல் விட்டுருந்தாலும் கடிச்சு தூக்கி சாப்பிட்ருக்கோம். அது மாதிரி தான் எடுத்தோம், ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். அவுட்புட் நல்லா இருந்திருக்கு. இது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேர்ல்டு வைட் கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த மூவி பண்ணியிருக்கு. ஸோ அதனால் மீடியா, பத்திரிக்கை எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். நன்றி தெரிவித்துக்கேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த அவர் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில் வந்து இது ஃபுல்லாக சொல்லி முடிக்க முடியாது. அது படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன், படத்தை நல்லா பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூவாக கொடுங்க. தேங்க்யூ. ஓகே, தயாரிப்பாளர் திருமதி திப்பம்மாள் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கம்மா. அழகி படம் மூலம் இளையராஜா அவர்களில் கவிஞராக அறிமுகமானவர். அஜித் நடித்த திருப்பதி படம் மூலம் இயக்குனர் பேரரசுவால் நடிகராக்கப்பட்டவர். நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியர். மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களின் இளவல் கவிஞர் சொர்க்கோ அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அவரே முந்தி பிறந்தவளே, மொழிக்கெல்லாம் தலைமகளே, கவிஞர்கள் சிந்தனை வான் மீது சிறகடித்து பரப்பவளே, சந்தன பொய்கையிலே சதுராடி நிற்பவளே, சென்னை நந்தனம் பேராசிரியர் உன் நல்லடியை வணங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டுகளாக விஜய் முரளி அண்ணன் போன்றவர்களை அழைக்க இங்கே வாழ்த்தியும் வணங்கியும் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே பேசாமல் இருந்து இதை ரசித்தாலே போதும் என்ற நிலையில் இருக்கிறேன். பேய்களை வத்தி பேய்களினுடைய பிரம்மாண்ட ஆட்டத்தையும் ஓட்டத்தையும் சூழியையும் காளியையும் பில்லி சூனியத்தையும் எடுத்து காட்டிக் கொண்டிருந்த நேரத்தில் பேய்களை விட்டு விடுங்கள், நாய்களை காட்டுகிறோம் என்பதற்காக இயக்குனரை கைத்தட்டி பாராட்ட வேண்டும். எவ்வளவு அரிது 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 ஒருவன் இயக்குனராய் ஆவது அரிது அரிது அரிது. அதனை விட அவன் மனிதர்களே இல்லாமல் நாய்களை வைத்து படம் எடுப்பது அரிது அரிது அரிது. அதைவிட அரிது தன் மனைவியையே தயாரிப்பாளராக்குவது அரிது அரிது அரிது. அதனினும் அரிது அழகான நாளைய கதாநாயகனை கலக்க இருக்கும் அவருடைய மகன், அழகிய மகன், இவனை இணை தயாரிப்பாளரை வைத்து எடுப்பது அரிது. இந்த அரங்கத்தில் இருப்பவனை கவிஞன் நான் கைகூப்பி வணங்குகிறேன். இடைவிடாமல் இந்த குடும்பத்துக்காக கோடம்பாக்கத்தில் இருப்பவர்கள் கரவொலியை எழுப்பலாம். பெரிய ஒரு நம்பிக்கை என மனிதர்களை எடுத்து நீங்கள் ஏன் எடுக்கவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. நாய்கள் போல அவர்கள் நன்றி இல்லாதவர்கள் என்றா, இல்லை பேய்களை போன்று நம்மை பிச்சு விடுவார்கள் என்றா? உலக அளவிலே இந்த படம் கவனிக்கப்படும். அதற்கு காரணம் அந்த ஓசை. எடுத்தோன்னு அந்த ட்ரெய்லர் போட்டோன்னு நீங்கள் யாருக்குமே கிடைக்காத, எவருக்குமே கிடைக்காத அந்த கரவொலியை அறியாமல் உணர்ச்சியிலே தந்ததே அவருடைய வெற்றிக்கு. இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் கட்சுமா தைரியம் இந்த இயக்குனருக்கு இருந்திருக்கு. இதை எப்படி பண்ணிருப்பாரு என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? பெத்த பிள்ளையோடு பேச நேரமில்லை, பெண்டாட்டியை பார்க்க நேரம் இல்லை. கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இன்குபேட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் என்று மீட்டர் கணக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறான். கடல் நீரை குடிநீராய் மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புது காலம் இந்த காலம், விஞ்ஞான காலம். விண்ணை படைத்தது நீ என்றால் அதிலே விமானம் விட்டவன் நான் என்றோ? கடலை படைத்தது நீ என்றால் அதிலே கப்பலை விட்டவன் நான் என்றோ? நிலாவை படைத்தது நீ என்றால் அதிலே உலாவி வந்தவன் நான் என்றோ? என்று விஞ்ஞான யுகத்திலே, வாட்ஸ்அப் யுகத்திலே, ட்விட்டர் யுகத்திலே, இன்ஸ்டாகிராம் யுகத்திலே இந்த படம் இன்று உங்களை நம்பி வந்திருக்கிறது. ஊடகத்திலே பிரமாண்ட வெற்றிகளை இவர்கள் குவித்து தீர்வார்கள். இதுவரையிலே நான் சொன்ன எதுவுமே தோத்ததில்லை, பொய்த்ததில்லை. பிரமாண்ட வெற்றிகளை அன்பின் குமார், பண்பின் குமார், பாசத்தின் குமார்,
தமிழகத்தின் தமிழர்களை நம்பி வந்த உசிலம்பட்டி குமார், இந்த செந்தில் குமார் வெற்றி பெற்றே தீர வேண்டும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், விருந்தே தானே புதுவது கிளந்த யாப்பின் வேற்றே. புதுமை. இந்த திரை உலகம் புதுமையாக இருக்கிறவனை, கவித்துவமாக இருக்கிறவனை, புதிய கற்பனை அழகி படத்திலே பாடலாசிரியர் அறிமுக நாளைக்கு அந்த விழாவினுடைய மீண்டும் அந்த படத்தை மீண்டும் கொண்டு வர இருக்கிற நிகழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியான நேரம் நாளை இதே இடத்தில் இங்கே நடக்க இருக்கிறது. புதுமை. போட்ட பாதையிலேயே போகின்ற ஒரு நிலை இல்லாமல் ஒரு மாற்று பாதையை காட்டியிருக்கிறான். இந்த நாய்கள் அவ்வளவு செல்ல பிராணிகளிலே வித்தியாசமான பிராணிகள். பூனைக்கு உணர்ச்சிகள் கொட்டி காட்ட தெரியாது. தொல்காப்பியன் சொன்னானே, உணர்ச்சிகள் என்றால் என்ன? மெய்ப்பாடு, மெய்யிலிருந்து படுவது, வீரம், அழுகை, எல்லாவற்றையும் காமிக்க. இன்பத்தை வெறுத்தல், துன்பத்து புலம்பல், எதிர்மது பெறுதல், ஏத மாதல், பசியட நிற்றல், பசலை பாய்தல், உண்டியில் உறைதல், உடம்பு நடி சுருங்கல், கண் துயில் மறுத்தல், கனவோடு மயங்கல், பொய்யா கோடல், மெய்ய என்ற உணர்வுகளை சொல்லக்கூடிய ஒரே ஒரு பிராணி குதிரையா பூனையா என்றால் நாயிடம் இருப்பதால் அந்த டைரக்டர் நாயை பிடித்து அழகாக காட்டியிருக்கிறார். நகையை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று நகையே சிரிப்பு, அழுகை நான் சொல்லி விளக்க தேவையில்லை. அறிஞர்கள் சபையிலே நகையை அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என அப்பால் எட்டே மெய்ப்பார் என்றார் தொல்காப்பியன். அதை காட்டுகிற ஒரு சக்தி நாயிடம் இருக்கிறது. பேயை எடுத்து எடுத்து பெரிய பிரச்சனைகளான பிறகு நாயை எடுத்த தம்பி, நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் அன்பு தங்கையே. என்னம்மா? திப்பம்மா, நீ எடுத்தது ஆகாது தப்பம்மா, வணக்கம்மா. எம்ஜிஆர் அவர்களால் திரையுலகில் ஸ்டண்ட் கலைஞராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் இவர். ஸ்டண்ட் மாஸ்டராக, நடிகராக, இசையமைப்பாளராக, தயாரிப்பாளராக வலம் வரும் கில்ட் அமைப்பின் தலைவர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், இணையவர்கள் அனைவரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் அவ்வளோ மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. கிளவர் அப்படின்னு பார்க்கும்போது, நான் கிளவர்னா தமிழில் என்னென்ன அர்த்தம்? அறிவா? புத்திசாலி. ஓகே. தமிழில் பார்க்க மாட்டாங்க. ஒரு புத்திசாலி, உண்மையிலே ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் கூட டைரக்டரை கேட்டேன், என்ன சார் ஆட்களே இல்லையானே, ஒருத்தர் கூட இல்லை, கடத்துறது யாருன்னு? அது கூட கேமராவை தான் கடத்தோம், ஆளை காமிக்க மாட்டோம் அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமாச்சு. நிச்சயமாக இது வேர்ல்டில் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அவார்டு வாங்குவீங்க, நிறைய அவார்டு வாங்குவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்குமே இருக்காது. நான் ஒரு 2000 படம் மாஸ்டராகவே பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு படத்தை நான் பார்க்கல. உண்மையான விஷயம். நான் தான் கேட்டேன், வேறு வேலையில் என்ன எடுத்துருக்காங்களா சார்னு கூட கேட்டேன். இல்லை அப்படின்னீங்க. நிச்சயமாக அந்த ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி அண்ணன் முரளியனை பேசும்போது சொன்னாங்க, யாருக்குமே ஒரே குடும்பத்தில் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நாய் மட்டும் குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் வேண்டியவங்களாகிடுச்சு. அம்மாவுக்காக இருக்கும், அப்பாவுக்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நாய் தான் முக்கியமாக இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு மீன் தரையில் கிடந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது. மீனை உடனே கொத்தி சாப்பிட்றது கொக்கு தானே. கொக்கு பிடிச்சி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. நீ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பேர். உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மனுஷன் எப்படியாவது மனுஷனை கொண்டுணும்னு நினைக்கிறான். ஆனால் 5 அறிவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொக்குக்கு. அது என்ன பண்ணுதுன்னா தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. அதே மாதிரி நாய்கள் பார்த்தீங்கன்னாக்க, புலி அது எதிர்க்க முடியாது, ஆனால் புலியை எதிர்த்து நிற்கும். நாய் புலியை எதிர்த்து நிற்கும். என்னன்னா நம்ம எஜமானனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அவர் 5 அறிவுன்னு சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் என்ன நிறைய அறிவு நான் சொல்கிறேன். அவர் நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு எடிட்டர் சொன்னேன். இப்போ கொஞ்சம் நாள் நாயின்னு சொன்னால் கோச்சிக்குவாருன்னு. மனுஷன் தான் சொல்லணும், சிங்கத்தை சிங்கன்னு சொல்லணும், புலின்னு தான் சொல்லணும், புலியை நாயின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாய் நன்றி உள்ள பிராணி. நன்றிக்கு அது மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு வீடியோ எல்லாருமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் யூடியூப்பில். ஒரு மாடு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மாடோட ஓனர் இங்கே நின்றுருப்பார். அவன் ஃப்ரெண்டே அடிக்கிற மாதிரி அடிப்பான், அடித்து கட்டி போடுவான். அங்கேருந்து மாடு ஓடி வரும். ஓடிடுவான். இவன் நாக்கெல்லாம் வச்சு நக்கி அது காப்பாற்றுறோம். அதாவது ஒரிஜினலாக ஒரு மனுஷன் செய்யலைங்க. இப்போ என்னமோ கலியுகம்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக என்னன்னு தெரில. இப்போ ராஜா இந்த மாதிரி இது மாதிரி கொஞ்சம் நல்லவங்க இருக்காதனால எல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மழைலாம் பெய்வாதுமா எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் பில்டிங் ஆக்கிட்டாங்க.
நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்ண போகிறாங்க, தண்ணிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. அது கூட என்ன ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை சாப்பிட்டு சாவுங்கடா, மாத்திரை அதான் மாத்திரை மாற்றினாலே சாவு தானே, மாத்திரை போட்டாலே சாவு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அறுவை ஜீவிகள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு எதனா ஒன்று இருக்கும். இது வந்து திப்பம்மாள் அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நான் தரேன், எல்லோரும் தராங்க. ஏன்னா ஒரு கணவனுக்கு மனைவி எவ்வளோ துணையாக இருக்கணுமோ அந்த துணையாக நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இயக்குனரும் அதே மாதிரி சொன்னார், நான் வந்து நாயாக அலைஞ்சேன், நாயை வச்சே படம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை வெற்றிக்கு அதான் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீ ஒருவேளை ஜெயிச்சு நாளைக்கு ராமநாதன் சார் மாதிரியோ இல்லை தேவர் மாதிரியோ நீங்கள் வந்து பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஸ்டேஜில். ஏன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், சனிக்கிழமைக்கு உங்கள் வெற்றி தெரியும். சனிக்கிழமைக்கு நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, சில பேர் காணாமல் போயிருப்பாங்க, சில பேர் உச்சியில் இருப்பாங்க. அதுதான் இதில் வந்து நீங்கள் உச்சியில் இருக்கிற குரூப்பில் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட எண்ணமாக தான், மேடையில் இருக்கவங்க அனைத்து பேர் எண்ணமாக தான். ஏன்னா இந்த படம் ரொம்ப வெற்றி பெறணும், வெற்றி பெற்றே ஆகணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு அவங்க பையன் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவர் டைரக்டர் பேசும்போது அப்படியே ஒரு கொஞ்சம் கண் கலங்கிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, கண் கலங்கணும்னா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு நினச்சேன்னா. அந்த கஷ்டமெல்லாம் இன்றோட உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஆகிடும், இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் நல்ல ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க காக்காய்க்கு சாப்பாடு போடுங்க, தண்ணி வைங்கன்னு. நானும் இப்போ இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது என்னென்னா, தினசரி காக்காய்க்கு சாப்பாடு வைங்க, தினசரி தண்ணி வைங்க. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து டெய்லி நான் சாப்பிட்றோம் இல்லையோ காக்காய் கொண்டு போய் ஒரு பெரிய இதில் தண்ணி வைப்பேன் மற்ற மாடியில். ஏன்னா அதுங்களுக்கு இன்றைக்கி தண்ணி இல்லை, குளத்தெல்லாம் வீடாக்கிட்டாங்க. நம்ம எங்கேயோ கடல் நீரை குடிநீர் ஆக்கிறோம், எப்படியோ குடிச்சிட்ருக்கோன்னு வச்சுங்க. இந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நாய்கள் கூட அப்படி தான், ரொம்ப கஷ்டம்தான். மாடு கூட ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் வந்து மாடு என்ன பண்ணுன்னா, எஜமான் பக்கத்தில் வந்து நிற்கும். எங்கள் வீட்டிலலாம் எங்கள் மாடு அப்படி தான் நிற்கும். நின்றுட்டு நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னா அந்த வாசனையை பார்த்துட்டு அது என்ன மூலிகை சாப்பிடணும், அந்த மூலிகை சாப்பிட்டு அந்த பால் கொண்டு கொடுக்கும். அந்த பால் குடிக்கும்போது அதான் உடம்பு சரியில்லைன்னா அந்த காலத்தில் பால் குடிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பால் குடித்தோடனே அந்த ஜுரமோ இல்லை வேறு ஏதோ ஒரு நோய் சரியாயிடும். எங்கள் காலத்தில், நான்லாம் பிறந்து 72 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் காலத்தில், இப்போ இருக்க காலத்தில் அது மாடு பால் குடிக்கிறாங்களா, இதில் பாலுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அது மாட்டு பாலான்னு தெரியாது யாருக்கும். நான்லாம் பால் குடித்தே 40 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அது பால் கிடையாது. அதுவும் உள்ளே போனோன்னே இது அன்னைக்கு போகிறான் திராட்சை பழத்தில் வந்து திராட்சையா, ஆமாம் இல்லை பேரிச்சம்பழத்தில் என்னவோ கலக்கிறான். அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும்? திராட்சையில் ஏதோ பச்சைக்காய் கலக்கிறான். அது சொல்கிறாங்க 1/2 மணி நேரம் உப்பில் ஊற போட்டு சாப்பிடுங்க. ஏண்டா உப்பில் ஊற போட்டு நாங்கள் சாப்பிட்றோம், ஏன்டா நாங்கள் அதை வாங்கணும்? வாங்காமலே இருக்கோம். அதுக்கு நிறையா மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகள் காட்டில் இருக்குது. அதை பறித்து நல்லா அதை வந்து சித்தர்கள்ட்ட இல்லையோ சித்த மருத்துவத்தில் கேட்டு அதெல்லாம் வந்து காய வச்சு இன்றைக்கி எல்லா சக்தியும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 சக்தியும் நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம இயற்கையாக இருக்க முடியும். இல்லைன்னா இறந்து போயிடுவோம். ஏதோ ஒன்று இல்லைனாலும் இறந்து போயிடும். அந்த இது இல்லாமல் இருக்கணும்னாக்கா அந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி விலை இந்த மாதிரி கண்ணாப்பண்ணானே ஏற்றுறது இல்லாமல் அந்த என்னது மருந்தை போட்டு வைக்கிறான். அது இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையிலலாம் எறும்பு வர்றதே இல்லை. யார் வீட்லேயும் சர்க்கரையில் எறும்பு வருதா? வரல. நாட்டு சர்க்கரையில் எறும்பு வர்றதில்லை. அந்த மாதிரி கொடூரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாவறதுக்கு மனிதனை அழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நாய்களை வச்சு ஒரு படம் எடுத்த அந்த குடும்பத்தை வாழ்த்தி உண்மையிலே படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நாம் வந்து உலகத்திலே உயர்ந்த மொழி, உன்னதமான மொழி, முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். வெள்ளித்திரைக்காகவே இவரது வீட்டில் அனுப்பியிருக்கிறார்கள். இவரையும் தயாரிப்பாளர்களையும் பிரிக்கவே முடியாது. விஜய் அஜித் இருவரையும் சேர்ந்து நடித்த ஒரே திரைப்படத்தை தயாரித்தவர் இவர்தான். கவுன்சில் சவுந்தர் என எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் இணை செயலாளர் திரு எஸ் சவுந்தரபாண்டியன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். வணக்கங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறது எவ்வளோ வழின்னு அந்த டேரக்டர் பேசும் கண் கலங்குச்சு. எல்லா தயாரிப்புகளுமே அதான். அன்றைக்கி பெரிய படமோ சின்ன படமோ எல்லாருக்கும் அதே தான் ப்ராப்ளம். எல்லாரும் வாழறாங்க, தயாரிப்பு இனம் மட்டும் தான் வாழலை. ஏன்னா அந்த தம்பி கண் கலங்கும் போது இன்றைக்கி அவர் இந்த தேதியில் கலந்துருக்காரு. ஏன்னா நிறைய பேர் வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை காலையில் கண் கலங்கி தான் இருக்காங்க. உண்மையாக தயாரிப்பு நல்லா இருக்கணும், இந்த படம் வெற்றி பெறணும். வாழ்த்துறேன். நன்றிங்க.
திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் திரையுலகில் அடித்தளமாக அமைத்து கொடுத்தவர் இவர். விஜயகாந்த் நடித்த மாபெரும் வெற்றி பெற்ற ஊமை விழிகள் படத்தில் கார்களின் தொடர் அணிவகுப்பில் முகப்பு விளக்குகளை எரிய வைத்து அதை வித்தியாசமாக படமாக்கி ரசிகர்களிடம் கைத்தட்டல் வாங்கியவர் இவர்தான். ஒருவரை மட்டுமே நடிக்க வைத்து முழு படத்தை இயக்கியவர் இவர்தான். 2 நாய்கள் மட்டுமே நடித்துள்ள கிளவர் படத்தின் ட்ரெய்லரை வெளியிட்டு வாழ்த்து வருகை தந்துள்ள இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கும் அருமை அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும் நண்பர் ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் கவிக்கோ அவர்களுக்கும் படத்தின் இயக்குனர் செந்தில்குமார் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அவரது துணைவியார் தயாரிப்பாளர் பிப்பம்மாள் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரிய நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்கள். படத்தின் தலைப்பு கிளவர் அப்படின்னு வச்சிருக்காரு. உண்மையிலேயே இந்த இயக்குனர் அவர் தான் தயாரிப்பாளர், மனைவி துணைவியார் தயாரிப்பாளர்னா அவர் தான் வந்து தயாரிப்பாளர். அவர் தான் ரொம்ப கிளவரான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. ஏன்னா பலர்கிட்ட ஓடி ஓடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். சொல்லும் போதே அவர் குரல் வந்து தழுதழுத்துடுச்சு. நாங்களாம் இன்றைக்கி ஓடிட்டு தான் இருக்கோம், பலர்கிட்ட ஓடிட்டு தான் இருக்கோம். அது யார்கிட்டலாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு படம் வந்ததுனாலே நம்ம பின்னாடி ஓட வேண்டிய சூழலில் தான் இருக்கோம். அதில் நீங்கள் வந்து கிளவராக புத்திசாலித்தனமாக உங்கள் வீட்டிலே இருக்கிற 2 அருமையான ஜீவன்களை வச்சு, ஜீவன் கூட சொல்லக்கூடாது, கிருத்திகாவை 2 கிருத்திகான்னு 2 ஹீரோயினை வச்சு அற்புதமான ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் கிளவர். அது சொந்தமாக நீங்களே தயாரிக்கணும்னு முடிவு பண்ணது வந்து இன்னும் கிளவரான ஒரு விஷயம். இது பண்ணும்போது உங்களுக்கு சிரமங்கள் வந்திருக்கலாம், நிச்சயமாக வந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் எடுத்த பாதை வந்து ஒரு புதிய பாதை, ஒரு புது விஷயத்தை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அதில் நிச்சயமாக வந்து சிரமங்கள் வரத்தான் செய்யும். அது எல்லாமே இந்த வெற்றிங்கிற ஒன்று வந்து உங்களை சேர்ந்துடுச்சுன்னா அந்த சிரமம் எல்லாமே மறைஞ்சிடும். ஏன்னா வந்து இது சிரமம் அண்ணன் ராஜன் அண்ணன் சொல்லும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் சிரமமாக எனக்கு தெரியல, இதை விடலாம் நாங்கள் கஷ்டப்படுறோம் ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு. அதனால இது வந்து பெரிய சிரமம் கிடையாது. அருமையான படத்தை திட்டமிட்டு தயாரித்திருக்கின்றீர்கள். ஆனால் இதை எப்படி நீங்கள் தியேட்டருக்கு கொண்டு வர போகிறீர்கள், எந்த நேரத்திலே ரிலீஸ் செய்ய போகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து சிறுவர்களுக்கான ஒரு படம். சிறுவர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக பெரியவங்க அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு கூட போய் தான் ஆகணும். அதனால் மொத்தமாக குடும்பத்தோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படத்தை வந்து நீங்கள் தயாரிச்சிட்டீங்க. இதை வெளியிடும் நேரமும் அதே போல் சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும் அந்த பசங்களோட ஸ்கூல் லீவுன்னு வாங்கலை அந்த காலகட்டத்தில் வெளியிட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா டைமிங்கும் உங்களுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த நேரத்தில் இதை கொண்டுட்டு வாங்க, இதை பற்றிய நல்ல பப்ளிசிட்டியையும் கொண்டுட்டு வாங்க துணிச்சலாக. ஏன்னா உலகத்தின் முதல் முயற்சின்னு சொல்கிறீங்களே, இதை வெளியில் எல்லாருக்கும் கொண்டுட்டு போங்க. இன்றைக்கே நம்ம பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் பெரும்பணியாக அதை செஞ்சுருவாங்க. ஆனால் நீங்களும் முயற்சி எடுத்து இதை சொல்லுங்கள். உலகத்தில் முதல் முறையாக ராட்வீலர் இந்த டாகை வச்சு 2 டாக்ஸை மட்டும் வச்சு நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வாங்க. சிறுவர்களை உள்ளே வர வையுங்கள். நிச்சயமாக உங்கள் படம் மாபெரும் வெற்றி படமாக இருக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியிட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏன்னா அவர் பேசிட்ட பிறகு நீங்கள் எல்லாம் டக்குன்னு கிளம்பிடுவீங்க. அதில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். ராஜன் சார் அவர்களுக்கும், அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கும், சௌந்தரபாண்டியன் அவர்கள், ஜாக்வார் தங்கம் அவர்களுக்கும். அவரை மிரட்டி உட்கார வைக்கிற ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான். இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக என்னென்ன இப்போ படம் எடுக்கிறவங்களோட நிலைமையெல்லாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது. பிரசாத் லேப் தேட்டரில் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக இருக்கும். ஏன்னா பத்திரிக்காரங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் 500 பேர் வந்து பத்திரிக்காரங்கிற மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விரைவில் ஒரு மானிட்டர் பண்ணுறோம், கவுன்சில் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு சொல்ல போகிறோம் நம்ம.
ஸோ யார் ஜெனிவனான ப்ரெஸ்ஸு, யார் சீனியர் ப்ரெஸ்ஸுங்கிறதெல்லாம் பண்ண போகிறோம். அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறதுக்காக வேண்டி தான் இங்கே வந்தேன். அடுத்ததாக இந்த அவர் படம் பண்ணதை பற்றி ரொம்ப கண்கலங்கி ஃபீல் பண்ணார் செந்தில்குமார். இவங்க ஆர்டிஸ்ட் இல்லாமல் வச்சு படம் எடுத்ததே இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னா, இப்போ ஆர்டிஸ்ட் வச்சு படுத்தவங்கலாம் எந்த நிலைமைக்கு ஆளாவாங்க பார்த்துங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். இன்றைக்கி என்னென்னா, இந்த வயசானவங்களை மதிக்காத தனம் நிறைய ஆயிடுச்சு. பொதுவாகவே சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரெஸ் ஷோக்குள்ளே வந்தீங்கனாலே ஒரு சீனியர் பத்திரிகாரனுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர். அதில் ஆரம்பித்தாலே எல்லாமே இருக்குது. அதுக்கு கவர்மெண்ட்டு ஒரு காரணம் என்னென்னா, இன்சூரன்ஸுன்னு ஒன்று இருக்குது நம்ம மெடிக்கலைம் பாலிசியில். அது வயசாக அமௌண்ட் அதிகமாக கேட்கும் போது எடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெத்த பசங்களும் யாரும் பேரண்ட்ஸை மதிக்க